Hi friends, welcome to Samria Kalata channel. Yes, எங்களோட செகண்ட் சேனல் சாம்ரியா கலாட்டா. இது எங்களோட செகண்ட் சேனல். இது வந்து மானிட்டைஸ் ஆயிருச்சு. நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். அதுவும் within 50 daysல. எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் அதாவது சாம்ரியா சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 year and 2 months. 1 year and 2 months எடுத்தது. மோர் தென் a year எடுத்துச்சு. பட் இந்த சேனல் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் within 50 daysல வந்து மானிட்டைஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன விஷயத்த இந்த சேனல்ல நாங்க மாத்தி பண்ணோம் அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கலா எங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் பண்ணோம் இந்த சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு, அதுவும் ஷார்ட் டைம்ல அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், பேசிக்கலி எங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளானை பாயிண்ட் வைஸா உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த சேனல் இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல மானிட்டைஸ் ஆயிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ், இந்த சேனலுக்கு எங்ககிட்ட கிளியர் ஸ்ட்ராட்டஜி இருந்தது, கிளியர் நீஷ் இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சிருந்ததுனால அந்த சேனலோட எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். அதனால தான் இது வந்து 50 daysல எங்களால் மானிட்டைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் சேனல் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்ரியா சேனல் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் சும்மா எங்கள் அம்மாவோட ஒரு கிண்டி பார்க் போயிருந்தேன். ஸோ அதை வந்து வீடியோவாக எடுத்து போட்டேன், அவ்வளோதான். அது ஒரு சும்மா ஒரு 200 வியூஸ், எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணோன்னா அவங்க எல்லாம் பார்த்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 200 வியூஸ் போச்சு. ஸோ அப்படி இருந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே ட்ராவல் வீடியோஸாக போடலாம். நம்ம எங்கேயாவது இப்போ நாங்கள் வந்து இப்போ கிளப் மஹிந்திரா மெம்பர்ஸ், ஸோ ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் அந்த வீடியோவை போட்டு இது ஒரு ட்ராவல் விளாக் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ட்ராவல் மட்டுமே போட முடியாது, ஏன்னா எவ்ரி டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அப்புறமா என்ன பண்ணோம், ரீல்ஸ் போட ஆரம்பித்தோம். கப்பிள் ரீல்ஸ், காமெடி, அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுவும் போட்டுருந்தோம். பட் ஆனால் என்னென்னா எங்களுக்கு கிளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே ஒரு கிளியராக கோலே இல்லாமல் நாங்கள் பாட்டு என்னென்ன வீடியோ தோணுதோ அதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தோம். ஒரு பிளான் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால தான் இட் டுக் ஆல்மோஸ்ட் 1 year 2 months. நாங்கள் ரீல்ஸ் போடும்பொழுது அதில் வந்து நல்ல ரீச் இருந்தது. ஃபன் ரீல்ஸ் போடும்பொழுது அதில் ஒரு நல்ல ரீச் இருந்தது. எங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆக ஆரம்பிச்சாங்க இனிஷியல் டேஸில். அதெல்லாம் பார்த்து நாங்கள் உடனே நினச்சோம், ஓகே ஷார்ட்ஸ் வந்து இனஃப் நம்ம வந்து மானிட்டைஸ் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஷார்ட்ஸில் வந்து 10 million வியூஸ் இருக்கணும், ஓகேங்களா, 90 days பீரியட்ல. ஸோ விச் இஸ் ரொம்ப ரொம்ப டஃப். அதாவது ஒரு ரீல் வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு 10,000 வியூ போடலாம், இல்லை 20,000 வியூ போடலாம், இல்லை ஒரு 1 lakh வியூ போடலாம் அந்த மாதிரி. பட் ஆனால் 10 million இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 1 crore வியூஸ் போனோம், அதுவும் லாஸ்ட் 90 daysல, ஓகேங்களா. ஸோ அந்த இதை தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ஷார்ட்ஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சேனலில் பண்ணதுனால எங்களால் ரீச்சே ஆக முடியல. அதாவது அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, மீட் பண்ணோம். அந்த கண்டிஷன்ஸை மீட் பண்ணாதான் வந்து மானிட்டைஸ் ஆக முடியும். யூடியூப் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஓகேங்களா. அது 2 கண்டிஷன். ஒன்று வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னொரு கண்டிஷன் வந்து ஒன்று வந்து இதர் ஷார்ட்ஸில் லாஸ்ட் 90 daysல 10 million வியூஸ் வரணும். இல்லை என்னால் அது பண்ண முடியாதுன்னா வீடியோஸ், லாங் ஃபார்மேட் வீடியோஸில் 4000 hours வரணும். அது வந்து லாஸ்ட் 365 daysல. ஸோ பார்த்துக்கோங்க, வீடியோஸ்னா லாங் ஃபார்மேட் வீடியோஸ் வந்து 365 daysல, அதாவது 1 yearல 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். ஆனால் ஷார்ட்ஸ்னா 10 million வியூஸ் இருக்கணும் 90 daysல. ஸோ இதுதான். ஸோ நாங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து வெறும் ஷார்ட்ஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணோம். மேஜராக ஃபோக்கஸ் பண்ணது ஷார்ட்ஸ், லைக் எவ்ரிடே 2 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம். பட் ஆனால் அந்த 10 millionன்றதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10 million ஆஸ் ஐ சைட் லைக் 1 crore வியூஸ் வரணும் 90 daysல. அது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளாக இருந்தது. ஸோ ஆனால் நாங்கள் சைடில் வீடியோவும் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா 4000 hours, பட் அந்த 4000 hours ரீச் பண்ணுறதுக்கு 1 year டைம் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப நாளாச்சு, ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடல. வீடியோ எப்படி போடுவோம்னா, இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா அதோட ஒரு 2 months அப்புறம் இன்னொரு வீடியோ போகும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு வெக்கேஷன், நெக்ஸ்ட் வெக்கேஷன் போகும்போது ஒன்று போடுவோம், இல்லைன்னா ரேண்டமா ஒன்று போட்டுட்டு இருந்தோம். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சேனல்ல இஷ்டத்துக்கு வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு. திடீர்னு வந்துட்டு நான் ஹவுஸ் கிளீனிங் பத்தி ஒரு வீடியோ போடுவேன், திடீர்னு வந்துட்டு நான் ரோபோ வச்சிருக்கேன், ஸோ அந்த ரோபோ பத்தி ஒரு வீடியோ போடுவேன், டெமோ பத்தி வீடியோ போடுவேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் சைட்ல போய் சேவிங்ஸை பத்தி பேசுவோம், அப்புறம் vlog எடுப்போம் திடீர்னு. ஸோ எங்க மண்டையில தோன்ற எல்லாத்தையுமே வீடியோ போடுறோமோ அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஒரு கேட்டகரி இல்ல, ஒரு ஜானர்ல நாங்க போல அந்த மாதிரி. ஸோ அதனால கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ யூடியூப் வந்து என்ன இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க எங்ககிட்ட இருந்து அப்படின்னே தெரியாது. காமெடி, அதில் பார்த்தீங்கன்னா காமெடி ரீல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எனக்கு எதனா மனசில் பாதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நியூஸு அதை பற்றி நான் பேசுவேன். அப்புறம் எனக்கு வந்து ஜென்ரலாக இந்த பிக் பாஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட ரிவ்யூஸ் நான் பண்ணுவேன். அப்புறம் வீட்டில் எதனா பண்ணுறேன், டெமோ எதனா ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா அதை பற்றி பேசுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரே கொச்சாமச்சான்னு அந்த சேனலில் நாங்கள் போட்டுட்டோம். ஸோ யூடியூப் வந்து பயங்கரமாக யூடியூபை பிடிச்சி குழப்பி விட்டோம் நாங்கள். அதுக்கு வந்து யாருக்கிட்டே எங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போய் காட்டுறதுனே தெரியாமல் ஸோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு பாதியிலே நின்றோம்.
பெருசா எனக்கு views போல. இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் மேல ஆயிடுச்சு மானிட்டைஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து கடைசியா எப்படி மானிட்டைஸ் ஆகணும்னா அது வந்து இந்த பிக் பாஸ் ரிவ்யூனால இல்ல, அது ஒரு கன்சிஸ்டன்டா போட ஆரம்பிச்சதுனால வீடியோஸ்னால. இல்ல மானிட்டைஸ் அதுக்கு முன்னாடியே ஆயிட்டோம். நாங்க ரீல்ஸ் அண்ட் எங்களோட நார்மல் வீடியோஸ் வச்சே வந்துட்டோம். ஆனா மணின்னு ஓரளவு பார்க்க ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஹிந்தி பிக் பாஸ் வந்து தமிழ்ல நான் போட ஆரம்பிச்சேன். ஸோ அதுல தான் வந்துட்டு ஓரளவுக்கு யூடியூப்ல ஒரு மாசத்துக்கு ஒரு அமௌண்ட்ன்ற வர ஆரம்பிச்சது. மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால இந்த சேனலோட பேக்ரவுண்ட் சொல்லுமா, லாஸ்ட் ஜூலைல ஆக்சுவலி ஆரம்பிச்சோம். ஸோ நான் ஆக்சுவலி அதுவும் என் ஐடியா தான். என்ன ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து ஒரே கொச்சா மச்சான அந்த சேனலை வச்சிருக்கோம். ஸோ கிளியர் பண்ணலாம், அந்த சாம்பியா சேனலை வெறும் ஃபன்னுக்காக ரிவ்யூஸ்க்காகன்னு சொல்லி வச்சுக்கலாம். இன்னொரு சேனல் வச்சுக்கலாம், அது நம்ம பர்சனல் பிளாகா, அதாவது இப்போ நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனோம்னா அதை பற்றி போடுறதோ இல்லை எங்களை பற்றி சொல்றதோ எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கும் ஒரு பிளாக் சேனல் மாதிரி தனியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு சேனலும் நாங்கள் வச்சிருக்கோம். அது இன்னும் மானிட்டைஸ் ஆகல. எனக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவும் வந்து ஒரு சேனல் வச்சிருக்கோம். கிரைம் ஸ்டோரிஸ் வந்துட்டு பண்றோம். அது பேர் சாம்ரியா ஃபைல்ஸ். அதில் வந்து 270 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்காங்க. பட் அதையும் வந்து எங்களுக்கு க்ரோ பண்ணணும்னு ஆசை. பட் ஸ்டோரி கேட்கறது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க அந்த பக்கமும் போய் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுவும் நான் பண்றேன். இந்த சேனல் ஆரம்பிச்சது வந்து லாஸ்ட் ஜூலை. ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஆரம்பிச்சோம். பட் ஆனா ஆஸ் யூஷுவல் ஆரம்பிச்சுட்டு அதுலயும் ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இல்ல ஒரு 4-5 வீடியோஸ் தான் போட்டுருக்கோம். ஆரம்பிச்சோம் பர்சனல் vlogsன்னு ஆரம்பிச்சோம். என்ன போடுறதுன்னு தெரியல. சரி நான் என்ன பண்ண, திரும்பி பழைய மாதிரியே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சேன். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்ற ஆசையில நான் ரீல்ஸ் போட. என் ஹஸ்பண்ட் கேட்டாரு, என்னதான் பண்ற நீ, அந்த சேனல்லையும் ரீல்ஸ் போடுற, இந்த சேனல் ஒரு நாளைக்கு 4 ரீல்ஸ், அந்த சேனல் 2 ரீல்ஸ், இந்த சேனல் 2 ரீல்ஸ்ன்னு போட ஆரம்பிச்சேன். ஸோ அதுலயும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க 260. நான் உடனே சொன்னேன், ஓகே இது வந்து சூப்பரா போகுது, நம்ம வந்து ரீல்ஸே போட்டு வெறும் ரீல்ஸ்க்காக இந்த சேனல் வச்சிருவோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இவங்க சொன்னாங்க இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்க அந்த சேனல், இது வந்து ஒரு ஜான் எண்ட் இருக்குமா. சோ ஆமா, என்ன பண்ணோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஏர்னிங் பாசிவ் இன்கம் சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணோம். அதை வந்து எங்களோட சாம்ரியா சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் போட்டோம். பட் ஆனால் அதுல அவ்வளோ வியூஸ் போல, ஒரு 600 அந்த மாதிரி தான் வியூஸ் போச்சு. ஸோ அதுவே வந்து மறுபடியும் அதே வீடியோவை போஸ்ட் பண்ணல, இந்த சேனலுக்காக மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணோம். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் நடந்தது கரெக்டா. ஸோ அப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்பதான் டிசைட் பண்ணோம். ஸோ இந்த சேனல் வந்து என்னவா இருக்கணும்னா, இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும், மோஸ்ட்லி ரிலேட்டட் டு ஃபினான்ஸ், சேவிங்ஸ் as a couple நாங்க எப்படிலாம் சேவ் பண்றோம், சோ சம்திங் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ், மினிமலிஸ்டிக் எப்படி இருக்கிறது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த ஜானர்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டோம். அந்த பாசிவ் இன்கம் வீடியோ போட்ட உடனே கடகடன்னு அதுல பாத்தீங்கன்னா ஒரு 6K to 7K வியூஸ் போயிடுச்சு. உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, ஓகே நம்மளோட ஜானர் வந்து இதுல என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபினான்ஸ் அப்படின்னாங்க. சரி ஓகே ஃபினான்ஸ் வீடியோவா போடுவோம். இவங்க நிறைய சேவ் பண்ணுவாங்க, நான் வந்து அப்படிலாம் கிடையாது, பட் இவங்க சொல்ற பேச்சு நான் கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க என்கிட்ட நிறைய தடவை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, இது அது எதுன்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா இதுமா, பாண்ட்ஸ்னா இதுமா அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் உட்காந்து நான் கேட்டதில்லை. பட் இந்த சேனல் ஆரம்பிச்ச உடனே நாங்கள் வந்து கப்பலாக வந்து பேசும்பொழுது அது நிறைய பேருக்கு புரிஞ்சுது. நான் இவங்ககிட்ட கேள்வி கேட்க அது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அப்படியே ஃபினான்ஸ் பற்றி வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது எனக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. நிறைய விஷயம் நானுமே புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன சின்ன சில்லி கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்டிருப்பேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிது. ஸோ அப்படியே நாங்கள் இந்த சேனலை வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக, ஃபினான்ஸா, சேவிங்ஸா, ஸோ எங்களோட லைஃப்பில் நாங்கள் எப்படிலாம் சேவ் பண்ணுறோம், எப்படி நடத்துகிறோம் அப்படின்றத பற்றியும் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். எங்களோட பிளான் வந்து டார்கெட் ரீச் பண்ணணும், விச் இஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ரீல்ஸ் வேண்டாம், இதில் வந்து லாங் ஃபார்ம் வீடியோஸ் மட்டும்தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ நம்ம ரீச் பண்ணோம்னா எங்களுக்கு தெரியும் என்ன கோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்று நாங்கள் என்ன நினச்சோம்னா, எங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 4 வீடியோஸாவது போடணும். ஓகேங்களா, கம் வாட்மே என்ன ஆனாலும் பரவாயில்ல, மண்டே டு சண்டேல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு 4 வீடியோஸ் எப்படியாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மினிமம் 4 வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். வாட் எவர் இட் இஸ், இட் குட் பி மண்டே, வெட்னஸ்டே இருக்கலாம். திடீர்னு அந்த வீக் மண்டே டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் ஒரு வீடியோ தான் போட்டோம்னா, சாட்டர்டே சண்டே உட்காந்து எப்படியாவது ஒரு 2-3 வீடியோ போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான். செகண்ட் எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் நான் சொன்னேன்ல, 4 வீடியோஸ் போடணும். அந்த 4 வீடியோஸை கன்சிஸ்டண்ட்டாக வீக் ஆன் வீக் போடணும். இட்ஸ் ஜஸ்ட் நாட் லைக் ஒரு வீக் போட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 வீக்ஸ் பாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. லாஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் Feb 1 March 19 ஆக்சுவலாக நம்ம வந்து மானிட்டைஸ் ஆனது. ஓகேங்களா, இந்த வீடியோ மேபி நாங்கள் இன்னைக்கு 26 எடுக்கிறோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 19 மானிட்டைஸ் ஆகிட்டோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த 7 வீக்ஸ் பார்த்தா எவ்ரி வீக் பார்த்தா 4 வீடியோஸ் மினிமம் போட்டணும்.
ஸோ இது வந்து ரொம்ப புஷ் பண்ணிருந்தோம். திடீர்னு நான் வந்து சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், பட் இல்லை, 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது வந்து ஒரு 4 வீடியோஸ் போட்டுருணும் அப்படின்னு பண்ணோம். அது ஒன்று. தேர்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷன். ஸோ அதான் எக்ஸிக்யூட்டும் பண்ணோம். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி அ பிளான், அதாவது வந்து 4 வீடியோஸ் போடணும் அப்படின்னு இல்லாமல் எவ்ரி வீக் கன்சிஸ்டண்டாக பண்ணோம், எக்ஸிக்யூட்டும் பண்ணும் அந்த பிளான். ஸோ இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. ரீச் த கோல். our goal is to monetize. அதுதான். எஸ். ஸோ பேசிக்கலி வந்து நம்ம நீஷை போட்டு குழப்பக்கூடாது. நம்ம என்ன நீஷ் எடுக்கிறோம், நம்ம என்ன கேட்டகரியில் நம்ம வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். காமெடினா காமெடி ஜானர், ஃபினான்ஸாக ஃபினான்ஸ் ஜானர், ஸோ க்ரைம் இல்லை நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஜானர், இல்லை ரிவ்யூ பண்ணுறீங்களா அந்த ஜானர். ஸோ இப்படி தான் இருக்கணுமே தவிர நீங்கள் போட்டு கொச்சாமொச்சான்னு குழப்புனீங்கன்னா எஸ் உங்களுக்கு வந்து மானிட்டைஸ் ஆகும், இல்லைன்னு சொல்லலை, பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் பணம் பார்க்குறதுன்றதே வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். எனக்கு இப்போ சாம்ரியா சேனல்லே போய் பார்த்தீங்கன்னா சில நியூஸ் பற்றிலாம் அந்த டைமில் வந்து ஆதங்கப்பட்டு நம்ம சில நியூஸ் பற்றிலாம் பேசுவோம் இல்லையா. ஸோ நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிற விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ரித்தன்யா கேஸ் பற்றிலாம் வந்து நான் பேசியிருப்பேன் அந்த டைமில். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 3 lakhs வியூலாம் போச்சு எனக்கு அந்த சேனலில். பட் அதுக்கப்புறம் நான் திரும்பி என்ன பண்ணேன், ரிவ்யூஸ்க்கு போனேன். ஸோ சீரியஸாக ஒருத்தவங்க வந்து நம்ம சேனலை பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நான் திடீர்னு கொண்டு போய் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூ காமிச்சேன்னா they'll not like. நான் இப்ப திடீர்னு இங்க வந்து நான் ஒரு பிக் பாஸ் ரிவ்யூ பத்தி பேசுறேன்னா இங்க நான் திடீர்னு வந்து இப்போ பிக் பாஸ் பத்தி பேசணும்னா உங்களுக்கு பிடிக்காது இல்லையா. அது மாதிரி தான். ஸோ அந்த க்ரௌடை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப க்ரௌடை வந்து அப்படியே போட்டு ரொம்ப குழப்பிட்டேன். அதுதான் வந்து அந்த சேனலோட பிரச்சனை. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா கிளியராக ஒரு ஸ்ட்ராட்டஜி வைங்க. நீஷ் எதுன்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த ஜானருக்கு எடுக்க போறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியராக விஷன் இருக்கணும். அண்ட் அதில் டெய்லி 5 டாபிக்ஸ்ன்னு எழுதி வச்சுக்கோங்க, வீக்லி 5 டாபிக்ஸ்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. அந்த டாபிக்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அண்ட் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. எஸ். ஸோ அதுதான் நீஷ் செலக்ட் பண்ணுறது, கன்சிஸ்டன்சி, எக்ஸிக்யூஷன் will make you to reach the goal. இன்னொன்று வந்து வியூஸ் போகாமல் இருக்கும். ஓகேங்களா, இது எங்களுக்கே நடந்தது. நான் சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் ஒரு 7,000 வியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாரும் நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி என்ன இருக்கும், ஓகே நமக்கு ஒன்று போயிடுச்சு எல்லாமே அப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்கும். எவ்ரி வீடியோ போடும்போது ஓகே 6,000 7,000 அப்படின்னா, ஆனால் அது நடக்காது. ஓகேங்களா, எங்களுக்கே அப்படி ஆயிருக்கு. சில வீடியோலாம் பார்த்தா 200 நின்றுச்சு. என்னடா இப்படி ஆகுது, 70 கூட போயிருக்கு. 70யோட அந்த ஒரு வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு வியூஸே. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நடந்தும் நாங்கள் என்ன சொன்னோம்னா, நாங்கள் எங்களுக்குள்ள என்னன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒருத்தர் பார்த்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர் கூட பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வியூ நம்ம வந்து வீடியோஸ் போடணும், 4 வீடியோஸ் போடணும், டாபிக்ஸ் எடுத்து ரிலேட்டடா. அதுக்கு கச்சமுச்சான தேவையில்லாதது இல்ல, இன்ஃபர்மேட்டிவா மக்களுக்கு எது தேவை. இப்போ நாங்கள் ஒரு வீடியோ பண்ணும்பொழுதே நாங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்கறது தான், உங்களுக்கு பிடிச்ச அடுத்த டாபிக் பத்தி சொல்லுங்க, எந்த டாபிக்ல பேசணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். ஸோ கமெண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு நிறைய டாபிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுல நம்ம பேசுவோம், ஒரு பிக் பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அது வந்து கண்டிப்பா கேட்டவங்க பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுல நல்லா வியூஸ் போச்சு. அது நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஜார்கன்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி ஒரு டாப்பிக்கோ இல்லை ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் ரீச் நிறைய இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே எந்த டாபிக் பற்றி பேசினாலும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பண்ணும்போதே நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 2 hours ஆஃப் எஃபர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஒரு 10 minutes தான் இருக்கும். பட் ஆனால் அதோட எஃபர்ட் பார்த்தோன்னா ஒரு 2 hours இருக்குமா. ஃபர்ஸ்ட் என்ன டாபிக், என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம், ரொம்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதே பாயிண்ட்ஸை ரிப்பீட் பண்ணாமல் என்ன கொஞ்சம் கிறிஸ்பாக என்ன கொடுக்க முடியும், ஒரு 8-10 minutes கொடுக்குற மாதிரி அதெல்லாம் பண்ணணும். அது கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்கும். என்னெல்லாம் நாங்கள் 2 பேரும் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு எடிட்டிங்கு, அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறமா தம்ப்நெயில், இம்பார்ட்டன்ட் தம்ப்நெயிலை பற்றி சொல்லணுமா. தம்ப்நெயில் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கும். பார்த்த உடனே இது உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு, இந்த வீடியோ செக் பண்ணணும், வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி thumbnail is very important. சோ அந்த thumbnailலே வந்து நமக்கு ரீச் கொடுக்கும். ஆனா thumbnail வச்சிட்டு உள்ள மேட்டரே இல்ல அப்படினா அதுவும் இதுவாகும். ஸோ அதனால அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆகும் ஒரு வீடியோ, ஒரு 15 minutes வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ பட் ஆனால் இந்த எஃபர்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டோம் இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் 6-7 weeks ஆஃப் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். நாங்கள் எப்போ 19th ஆனதுக்கு அப்புறமா வந்து போடல, ஆக்சுவலி பண்ணி வச்சிருக்கோம் எல்லா வீடியோவும். ஏன் போடலைன்னா, ஏன் போடலை 19th அப்புறம்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 5 days லேக் தராங்க. யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days கழிச்சு தான் நம்மளுக்கு அப்டேட்டே பண்ணுறாங்க நம்ம மானிட்டைஸ் ஆகிட்டோமா இல்லையா. நாங்கள் வந்து எங்களோட வாட்ச் ஹவர்ஸை வச்சு நாங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். 19th நாங்கள் போய் பேசிட்டோம், மானிட்டைஸ் ஆகிடுச்சு, ஆனால் நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு. அப்போ வந்து 3,500 ஒரு வாட்ச் ஹவர்ஸ் தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சது வந்து 25th 25th தான் வந்து எங்களுக்கு அப்டேட் ஆச்சு, மானிட்டைஸ் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா as on 19th ன்னு சொல்லும். as on 19th you have crossed 4,000 hours ன்னு வரும். ஸோ நாங்கள் ஏன் வீடியோ போடலைன்னா, ஏன்னா
என்னது பிகாஸ் வந்து அதுக்கப்புறமா போடுற வீடியோக்கு வந்து மானிட்டைஸ் ஆன பிறகு நம்ம மானிட்டைசேஷன் ஆன் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். அது ஆன் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு வந்து மணி கிரெடிட் ஆகும். இப்போ வாட்சர்ஸ் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதுக்கு மணி வரது வந்து அந்த மானிட்டைசேஷன் நீங்கள் ஆன் பண்ண பிறகு தான் உங்களுக்கு மணி வரும். ஸோ வேஸ்ட்டாக நம்ம வீடியோவை போட்டு ஒருவேளை அது நல்லா வைரலாகி வியூ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பணம் வராமல் போயிடுமே அப்படிங்கிற எண்ணத்தினால தான் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஸோ மணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 0.01 0.03 கிரெடிட் ஆகட்டும், தென் வி வில் ஸ்டார்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு தான் அது நடந்தது. அதனால தான் ஒரு 5-6 days வந்து எதுவுமே எந்த போடாம வீடியோவுமே போடல. ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நிறைய டாபிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் போடாமல் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். அண்ட் இதை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இதை சொல்லிடணும், ஏன்னா இவங்களால தான் நடந்தது. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் பண்ணது. அண்ட் மோர் ஓவர் எங்களை மாதிரியே நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி அடிபட்டு திரும்பவும் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு அதில் வந்து நாங்கள் கோலை வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லெசனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சோம். மோட்டிவேட் ஆகிடாதீங்க, ஓகேங்களா? வீடியோ வந்து போகாது, வியூஸ் போகாது, எதுவுமே ஆகாது. பட் இருந்தாலும் வீடியோ கன்சிஸ்டண்டாக போட்டுட்ருங்க. வீடியோஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்கள் வீடியோஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ரீச் இல்லைன்னு சொல்லிட்டு. எஸ், உங்கள் வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்துட்டு மேபி தப்பான கொச்சாமுச்சான்னு என்ன மாதிரி பண்ணுறீங்களான்னு பாருங்கள். கரெக்டான ஜானரில் போகிறீங்களா, கரெக்டான நீஷில் போகிறீங்களா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ஏன்னா நாங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கோம், அதனால நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்போ மானிட்டைஸ் ஆகிடுச்சு, ஸோ பணம் வந்து அப்படியே கொட்ட போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது. இப்போ வந்து எங்களுக்கு $0 தான் இருக்குது. இது வந்து நாங்கள் ஏற்றுறோம். இனிமேல் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்க வியூஸ் போக போக தான் வந்துட்டு எங்களுக்கு பணம் வரும். ஸோ ரொம்ப பணம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அந்த சேனலை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு 1K வியூக்கு வந்துட்டு 0.27 cents கூட வந்திருக்கு, 0.10 cents கூட வந்திருக்கு, $1 கூட வந்திருக்கு. அதுதான் 0.10. ஓகே, எனக்கு வந்து 1K போன வியூக்கு 0.10 centsலேருந்து $1 வரைக்கும் வந்திருக்கு. அதாவது அவங்க வந்து 1K வியூ போச்சுன்னா இவ்வளோ அமௌண்ட்னு வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் அவங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு கரெக்டாக புரியல. நம்ம வீடியோவை எங்கே பார்க்குறாங்கன்றதும் ஒன்று இருக்குது. இப்போ வந்து எந்த ஜியோகிராஃபிலேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு, இப்போ யூஎஸ் கனடாலேருந்து நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அப்போ நிறைய வியூஸ் அந்த பார்க்குற வியூஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாலர்ஸ் கிடைக்கும். இங்கே இந்தியாவில் பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளால எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, பட் ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தா ஒரு 1000 வியூஸ்க்கு ஒரு இவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க போட்டுருவாங்க. நம்மளுக்கு 1000 வியூஸ்க்கு உங்களோட இந்த பர்టిక్యులர் வீடியோக்கு 1000 வியூஸ்க்கு 0.27. என்ன கேட்டகரி ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபினான்ஸ் கொஞ்சம் நீஷா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னாலஜி அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இல்லை வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்சனல் விளாக்னா அது கொஞ்சம் கம்மியாக. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஃபேஸ் காமிச்சு நம்ம பேசும்பொழுது அதுக்கு கொஞ்சம் அதிகமான மதிப்பு இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு வந்து அதிகமான டாலர்ஸ் வந்து கிரெடிட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. அது வந்து இன்னும் சரியா தெரியல, பட் எனக்கு வந்து அதுதான் தோணுது. ஏன்னா பிக் பாஸ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வச்சு பேசியிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்து கேமரா ஃபேஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸை சும்மா அங்கங்கே அப்படி கிளிம்ஸாக காட்டுவேன். அதுக்கு காரணம் அந்த சேனல் நிறைய அடி வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. அதனால எனக்கு பயந்து போய் நான் வந்து ஃபுல்லாக ஃபேஸ் காமிச்சு பேச ஆரம்பித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா முந்தி 1000 வியூஸ்க்கு 0.30 cents கொடுத்துட்டு இருந்த சேனல் வந்து திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் வந்து $1, 0.70 cents, இதெல்லாம் வந்து ஒரு 1000 வியூஸ்க்கே வந்து 0.70 cents இல்லை $1, $1.15 வரைக்கும்லாம் கொடுத்துச்சு ஒரு 1000 வியூஸ்க்கே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஃபேஸ் காமிச்சு நம்ம பேசும்பொழுது அதுக்கு டாலர்ஸும் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்றது தான் நான் கண்டுபிடிச்சது. அது இன்னும் கிளியராக எனக்கு தெரியல, பட் இதுதான் எனக்கு தோணுது. ஸோ வந்து ஃபேஸ்லெஸ் வீடியோவோட ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட பாருங்கள், உங்களுக்கு மணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட சின்ன சஜஷன். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இதெல்லாம் தான் நாங்கள் பண்ண விஷயங்கள். இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இதெல்லாம் தான். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ எங்களை மாதிரி நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி, செலக்ட் யுவர் ஜானர் ஃபர்ஸ்ட், அப்புறம் கன்சிஸ்டன்சி, எக்ஸிக்யூஷன், வீடியோ லென்த் கொஞ்சம்
கிறிஸ்பா வச்சுக்கோங்க. ஒரு 8 minutes ஐடியலி 8 to 10 minutes should be fine. பட் 20 minutes போட்டா வந்து நல்ல பணம் வரும்னு சொல்லுவாங்க. பட் 20 minutes நம்ம போடும் பொழுது அது எத்தனை பேர் உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதையும் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவே எவ்வளோ லாங்கா போகுதுன்னு தெரியல. எங்களுக்கு இப்போவே வந்து 24 minutes கிட்ட காட்டுது. ஸோ இதை எடிட் பண்ணி எவ்வளோ சின்னதா போட முடியுமோ அவ்வளோ சின்னதா போடுறோம். பட் ஐ டோன்ட் நோ, ஏன்னா இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நாங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து செய்யணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்க தெரியல, நான் அப்படியே தான் போட போறேன், பார்க்கலாம். எங்களால விஷயம் முடியுதுன்னா அப்போ உங்களாலையும் கண்டிப்பா முடியும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து எங்கேயோ படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்லை, எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுல இருந்து வந்த ரிசல்ட்டை தான் நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Bye from Dilip.